الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم.
مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़श्ता दो जुमे கடந்த இரு ஜும்மா ஹுத்பாக்கள் ஜெர்மனியின் பயணத்தின் காரணத்தால் நான் ஜெர்மனியில் தொலை வைத்தேன். அங்கு நான் ஜூன் 6ஆம் தேதியின் ஹுத்பாவில் ஹிலாஃபத்துக்கு கட்டுப்படுதல் மற்றும் ஹிலாஃபத்தோடு விசுவாசம் தொடர்பாக ஜெர்மனிக்காக மட்டுமின்றி முழு உலகிற்குமே ஹுத்பா கொடுத்திருந்தேன். ஜெர்மனியின் நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சில அங்குள்ள உதாரணங்களை கொடுத்தேன். எவ்வாறு இருப்பினும் எனக்கு சந்தோஷம், உலகத்தின் அஹ்மதிகள் எதிர் நடவடிக்கையை காட்டினார்கள். உடனடியாக ஹிலாஃபத்திற்கு முழுமையாக கட்டுப்படுதல் மற்றும் முழுமையான விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக ஒரு சிலர் இந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தினார்கள். அதாவது, எங்களில் ஒரு சில பொறுப்பாளர்கள் ஒரு சில வழிகாட்டல்களுக்கு விளக்கங்கள் தேட ஆரம்பித்து விடுகிறோம், இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இது போன்று நடக்காது. ஆக இது ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் நிறுவப்பட்ட ஜமாத்தின் அழகாகும். எப்போது கவனமூட்டப்படுகிறதோ உடனடியாக கவனம் செலுத்தப்படுகிறது. அல்லாஹ் அனைத்து அஹ்மதிகளையும் இந்த கட்டுப்படுதல் மற்றும் விசுவாசத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்வானாக. பொதுவாக நான் ஜல்சாவிற்கு பிறகு ஜல்சா தொடர்பாக சிலவற்றை கூறுவேன். இப்போது நான் இந்த பயணம் தொடர்பாக ஒரு சில விஷயங்களை கூறுவேன். ஜல்சாவும் நடந்தது. ஜல்சாவின் ஒரு பொலிவு ஜமாத் சகோதரர்கள் அதில் கலந்து கொள்வதனால் ஏற்படுகிறது. அஹ்மதி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் ஒரு குறிப்பான உணர்வுகளினால் ஜலசாவில் கலந்து கொள்கின்றனர் அல்லது கலந்து கொள்ள முயற்சி செய்கின்றனர். ஆனால் இப்போது ஜமாத் அல்லாத அல்லது முஸ்லிம் அல்லாதவர்கள் மூலமாகவும் ஜல்சாவிற்கு பொலிவு ஏற்படுகிறது. அஹ்மதிகள் போற்றி பறைசாற்றும் இந்த ஜல்சா சாலானா எவ்வாறு நடக்கிறது என்பதையும், இந்த ஜல்சாவின் போது அஹ்மதிகளின் செயல்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையும், இவர்கள் என்ன கூறுகின்றார்கள், நல்ல விஷயங்களை கூறுகின்றார்கள் என்றால் இவர்கள் அதன்படி நடக்கிறார்களா இல்லையா, அல்லது உலகவாதிகளை போன்று கூடுகிறார்களா, இஸ்திமா நடக்கிறதா, கூச்சல்களால் களை கட்டுகிறதா என்பதை காண வருகின்றனர். அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது ஜல்சாவின் சூழல் ஒரு வித்தியாசமான சூழலாக இருக்கிறது. இதற்கு உலக திருவிழாக்கள் மற்றும் கூட்டத்தின் உதாரணங்களை கொடுக்க முடியாது என்பதை காணும் போது இந்த ஜல்சா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு, விருந்தினர்களுக்கு இஸ்லாத்தின் அழகான போதனையை கூறுவதற்கும் மேலும் இஸ்லாம் தொடர்பாக சந்தேகங்களை அகற்றவும் காரணமாக ஆகிவிடுகிறது. இதுபோன்று ஒரு சில முஸ்லிம் அல்லாதவர்கள் மற்றும் அஹ்மதி அல்லாதவர்கள், எவர்கள் அஹ்மதியத் அதாவது உண்மையான இஸ்லாம் தொடர்பாக ஒரு சில அறிவை கொண்டுள்ளனரோ, ஜல்சாவின் சூழல் மற்றும் நிகழ்ச்சிகளை தன் கண்களால் பார்த்து காதுகளால் கேட்கும் போது அவர்களில் சிலர் பையத் செய்ய முன்வந்து விடுகின்றனர், மேலும் பையத் செய்துவிட்டு செல்கின்றார்கள். அல்லது ஒரு சில காலத்திற்கு பிறகு அவர்களின் உள்ளங்கள் முழுமையாக அஹ்மதியத்தின் பக்கம் வந்துவிடும் அளவுக்கு தாக்கத்திற்குள்ளாகி விடுகின்றனர்.
जिन्होंने ஆக இந்த ஜல்சா कि इस्लाम के बारे எங்கு இஸ்லாம் தொடர்பாக நல்ல தாக்கங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றதோ जलसे के माहौल அதே வேளையில் தப்லீகிற்கு மிக பெரும் வழியாகவும் ஆகிவிடுகிறது. और सुनते हैं ஜெர்மனியின் ஜல்சாவும் நிச்சயமாக இந்த விஷயங்களுக்கு காரணமாக அமைந்தது. और बैठ करके எனவே முதலில் நான் ஜல்சாவில் வந்த மற்ற விருந்தினர்களின் தாக்கங்களை எடுத்து வைப்பேன். उनके दिल अहमदी எவ்வாறு அல்லாஹ் मुकम्मल तौर पर வியப்பிற்குரிய வகையில் தன்னுடைய உதவியை வெளிப்படுத்துகின்றான். गोया कि जलसा ஏனென்றால் உள்ளம் लेकर असरात அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே கவரப்படும். பிறகு बहुत बड़ा ஜல்சா மட்டுமே அல்ல, மாறாக விருந்தினர்கள் அழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஜமாத் நிகழ்ச்சியும் इन बातों का जरिया बना ஜமாத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ये मैं ஒரு வழியாகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே இஸ்லாத்தின் அழகான போதனையை கூறுவதற்கும் कि किस तरह மேலும் தப்லீகின் மைதானம் திறக்கக்கூடியதாகவும் ஆகிவிடுகிறது. ஜெர்மனியின் சுற்றுப்பயணத்தின் போது பள்ளிவாசல்களுக்கான அடிக்கல் நாட்டுவதற்கும் दिल तो सिर्फ மேலும் பள்ளிவாசல்கள் திறந்து வைப்பதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதன் மூலமாகவும் இஸ்லாத்தின் அழகிய போதனை जलसा ही नहीं மக்கள் மீது தெளிவானது. बल्कि हर மேலும் இந்த இஸ்லாம் फंक्शन எங்களுக்கு முன் ஒருபோதும் கொண்டு வரப்படவில்லையே என்பதையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். जमाती பிறகு செய்திகள் கொடுத்த जरिया बनता है கவரேஜ் மூலமாகவும் பல மில்லியன் மக்கள் வரை की खूबसूरत இந்த தூது செய்தி சென்றடைந்தது. और எவ்வாறு இருப்பினும் முதலில் ஜல்சாவில் வந்த மற்றவர்களின் தாக்கங்களை இங்கு கூறுகிறேன். அல்லாஹ்வின் அருளால் के दौरे के दौरान ஜெர்மனியின் ஜல்சாவில் பல்வேறு அண்டை நாடுகளின் குழுக்களும் கலந்து கொண்டன. மேலும் ஒரு நல்ல எண்ணிக்கையில் இந்த खूबसूरत तालीम குழுக்கள் கலந்து கொண்டன. கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை கணிசமானதாக இருந்தது. பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியமில் இருந்து வந்த புதிய அகமதிகள் மற்றும் தப்லீகின் கீழ் உள்ளவர்கள் தவிர எஸ்டோனியா, குரேஷியா, லித்துவேனியா, சல்வேனியா, ருமானியா, ஹங்கரி, सबसे पहले मुझे மாண்டினேக்ரோ, போஸ்னியா, पैरों के तासर மேலும் ரஷ்ய நாடுகள் குசோவோ, அல்பேனியா, பல்காரியா மற்றும் மெசிடோனியா போன்றவற்றிலிருந்து குழுக்கள் வந்தன. हमसाया ममालिक இதில் குழந்தைகளும் ஆண்களும் பெண்களும் மற்றும் தப்லீகின் கீழ் உள்ளவர்களும் की खासी तादाद முஸ்லிம் அல்லாதவர்கள் போன்றவர்களும் அடங்குவர். மெசிடோனியாவிலிருந்து இந்த வருடம் ஜல்சாவில் 55 பேர் கொண்ட குழு கலந்து கொண்டது. இதில் 28 கிறிஸ்தவ நண்பர்களாவர், और जेर तबलीग दोस्तों 10 அஹ்மதி அல்லாத முஸ்லிம்கள், மேலும் 17 அஹ்மதிகள் ஆவார்கள். लिथुआनिया स्लोवेनिया இதுபோன்று பல்காரியாவிலிருந்து 82 பேர் அடங்கிய குழு நீண்ட பயணம் செய்து வந்தது. कोसोवो இந்த குழுக்களோடு சந்திப்பும் நடந்தது. अल्बानिया ஜல்சாவின் ஆன்மீக சூழலால் மிகவும் தாக்கத்திற்குள்ளாயினர். इनमें மேலும் ஒரு குறிப்பான மாற்றம் ஏற்பட்டது. जेर तबलीग अफराद அதை அனைவரும் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்கள். மேலும் ஜமாத்தின் தொண்டாற்றக்கூடிய உணர்வையும் விருந்து உபசரிக்கும் உணர்வையும் மிகவும் புகழ்ந்தார்கள். दुनिया से इमसाल மெசடோனியாவிலிருந்து நான் கூறியது போன்று 57 பேர் கொண்ட குழு ஏறக்குறைய मुसलमान और 17 अहमदी 2000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து வந்தார்கள். मुश्तमिल वफद வாகனமும் क्या அவ்வாறு இருந்தது. அவர்களுக்கு 35 மணி நேரம் ஆனது. मुलाकातें भी हुई இந்த குழுவில் 28 கிறிஸ்தவ நண்பர்கள் இருந்தனர். 10 அகமதி அல்லாத முஸ்லிம்கள், 17 அகமதிகள் இருந்தனர். 2 பத்திரிகையாளர்கள், கேமராமேனும் இம்முறை கலந்து கொண்டனர். இதில் நிகழ்ச்சிகளை ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் நாங்கள் திரும்பிச் சென்று டிவியில் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவோம் என்றும் கூறினார்கள். இந்த குழுவிலிருந்து ஜல்சாவின் இறுதி நாளன்று 9 பேர் பையத்தும் செய்தார்கள். ஒரு விருந்தினர் நிக்கோல் ஷோஃபி, இவர் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் பணியாற்றுகிறார். அவர் கூறுகிறார், का फासला என்னுடைய இந்த விசிட் மார்க்கத்தை அறிவதற்கும் மார்க்கத்தை பற்றி ஆராயும் அடிப்படையிலும் மிகச் சிறந்ததாகும். ईसाई दोस्त ஜல்சாவின் உரைகள் என் மீது நல்ல தாக்கத்தை விட்டுச் சென்றுள்ளது. பிறகு என்னை பற்றி கூறினார், அதாவது दो सहाफी என்னுடைய உரை இஸ்லாம் தொடர்பான அவருடைய கருத்துக்களை மாற்றிவிட்டது. प्रोग्रामों की रिकॉर्डिंग करते இதற்கு முன்பு நான் और उन्होंने कहा இஸ்லாத்தினை ஒரு ரேடிக்கல் மற்றும் கடினத்தை விரும்பக்கூடிய தீவிரவாத மார்க்கமாக கருதி வந்தேன். जलसे के आखिरी दिन இப்போது நான் என்னுடைய பழைய எண்ணங்களை மாற்றிவிட்டேன். இது இஸ்லாம் அமைதியின் மார்க்கமாகும்.
एक रहमान இதேபோல் இன்னொரு விருந்தாளி தோஷ்கோஷ் கூறுகிறார்கள், என்னுடைய சந்திப்பு மற்றும் गोशियोस की கூட்டு இறைவணக்கங்களின் தாக்கம் என்னை நான் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் மற்றும் மரபுகள் மற்றும் இந்த மார்க்கம் தொடர்பாக அறிய வேண்டும் என்பதன் பக்கம் அழைத்துச் சென்றன. இமாம் ஜமாத்தின் உரை என்னை மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கியது. फिर मेरा का மேலும் அடுத்த வருடமும் இந்த ஜல்சாவில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். कर दिया, என்னோடு நடந்த சந்திப்பை இவ்வாறு கூறுகிறார். मजहब के तौर पर देखता था. நாங்கள் கேட்ட எல்லாவற்றிற்கும் பதிலளித்தார்கள், விளக்கம் அளித்தார்கள். इस्लाम மேலும் இஸ்லாம் தொடர்பான எங்களுடைய சிந்தனை மாறியது. एक और मेहमान மேலும் இந்த பதில்கள் விளக்கமாக இருந்தன, உண்மை இருந்தது. दोशकोस இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனை எவ்வளவு அழகானது என்று எங்களுக்கு தெரிய வந்தது. विक्रम सानोव அனைவருக்கும் அன்பின் நேசத்தின் போதனையை வழங்குகிறது. மெசிடோனியாவிலிருந்து வந்திருந்த ஒரு பெண்மணி கூறுகிறார்கள், मुझे इस तरफ ले जाते இஸ்லாம் தொடர்பான மேலும் இஸ்லாத்தின் போதனை தொடர்பான என்னுடைய சிந்தனை மாறிவிட்டது. மேலும் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் हैं. सबसे ज्यादा உரைகள் इमाम जमात की இஸ்லாம் தொடர்பான எங்களுடைய சிந்தனைகளை மாற்றிவிட்டது. और பிறகு மெசிடோனியாவிலிருந்து ஒரு விருந்தாளி கூறுகிறார்கள், इनकी நான் ஆன்மாவின் ஆழம் வரை சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் உள்ளேன். குறிப்பாக ஹலீஃபாவின் உரை தொடர்பாக இதை கூற விரும்புகிறேன். அதாவது जो हमने पूछी அவர்கள் நம்மை அமைதியின் பக்கம் அழைத்தார்கள், बारे में हमारी सोच तब्दील சகிப்புத்தன்மையின் பக்கம் அழைத்தார்கள், அன்பின் பக்கம் அழைத்தார்கள். இப்போது சகிப்புத்தன்மையின் லெவல் பூஜ்யமாக இருப்பதென்பதை से सच्चाई நாம் அனைவரும் அறிவோம். मजहब इस्लाम की இது போர்கள் நடக்கின்ற, அழிவுகள் நடக்கின்ற காலமாகும். तालीम देती है. பிறகு ஒரு ப்ரொஃபசர் சாஹிப் ஷியாஸ்கோ சாஹிப் கூறுகிறார்கள், सिरवनिया से आने वाली खत இந்த ஜல்சாவில் நான் कहती हैं அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் உரை மூலமாக இஸ்லாம் பற்றி எனது அறிவை அதிகரித்துக் கொண்டேன். के बारे में நான் அவர்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். பிறகு சந்திப்பு பற்றி கூறியுள்ளார். ये कि खिताब நேற்று என்னுடைய சந்திப்பு நிகழ்ந்தது. तब्दील कर இந்த சந்திப்பு வித்தியாசமான ஒரு சந்திப்பாக இருந்தது. एक मेहमान மிகவும் உள்ளம் கவரக்கூடிய அனுபவங்கள் கிடைத்தது. அவர்கள் எனக்கு அதிக நேரம் கொடுத்தார்கள், எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார்கள், விளக்கமாக तौर पर खलीफा என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார்கள். कि उन्होंने हमें अमन की तरफ बुलाया மேலும் அஹ்மதியத் மற்றும் இஸ்லாம் தொடர்பாக எங்களுக்கு புதிய விஷயங்கள் கேட்க கிடைத்தது. कि हम एक ऐसे वक्त में மேலும் அஹ்மதிகள் எதை கூறுகிறார்களோ அதை செய்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிய வந்தது. और ये वो वक्त மெசிடோனியாவின் ஒரு மாணவி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியின் ஃபைனல் இயர் மாணவி கூறுகிறார், இது என்னை மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கக்கூடியதாக இருந்தது. நான் மிகவும் தாக்கத்திற்குள்ளாகி இருந்தேன். பிறகு அஹ்மதியா ஜமாத்தின் இமாமோடு எனது சந்திப்பு நிகழ்ந்தது. இது ஒரு புது வகையான அனுபவமாக இருந்தது. இந்த சந்திப்பு நான் அஹ்மதியா ஜமாத்தை சிறந்த முறையில் புரிந்து கொள்ள எனக்கு உதவியாக இருந்தது. பிறகு மெசிடோனியாவில் இருந்தே कि मुलाकात मेरी कल हुई, ஒரு விருந்தாளி बहुत अनोखी मुलाकात இதே சந்திப்பை பற்றி கூறியவாறு கூறினார். அவர் எனக்கு ஆலோசனை வழங்கினார், दिया, தன்னுடைய ஆலோசனை பற்றி கூறினார். जवाब दिए அதாவது அனைத்து மார்க்கங்களையும் அன்பின் மீது ஒன்றாக்க வேண்டும், और अहमदियत और इस्लाम के बारे அப்படிப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிறகு என்னுடைய பதிலை கூறினார், அதாவது நாங்கள் முதலிலிருந்தே இது தொடர்பாக முயற்சி செய்து வருகிறோம். பிறகு அவருக்கு கில்டாலில் நடந்த புரோகிராம் பற்றி விரிவாக கூறப்பட்டது. அதனால் நல்ல தாக்கம் ஏற்பட்டது. அல்பானியாவிலிருந்து 21 பேர் அடங்கிய फाइनली ஒரு குழு வந்தது. அதில் 10 அகமதி அல்லாதவர்களும் 11 அகமதிகளும் இருந்தனர். இதற்கு முன்பு ராணுவத்தில் நீண்ட காலம் பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரர் கூறுகிறார், जो இது போன்ற इमाम जमात டிசிப்ளின் मुलाकात हुई, உலகில் வேறெங்கும் நான் கண்டதில்லை. इस मुलाकात மேலும் ஜமாத் சகோதரர்களில் को बेहतर अंदाज தன்னார்வ தொண்டாற்றக்கூடிய உணர்வு ஒரு சிறந்த அனுபவமாகும். சின்ன சின்ன குழந்தைகள் கூட விருந்தினர்களுக்கு தண்ணீர் கொடுத்து மிகவும் சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்தனர். के इस பிறகு ஒரு जिक्र करते அல்பானிய விருந்தாளி கூறுகிறார், और இவர் நகரத்தின் துணைத் தலைவராகவும் இருந்துள்ளார். கூறுகிறார்கள், நான் கடந்த வருடமும் வந்திருந்தேன். இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் தென்பட்ட விஷயம் என்னவென்றால் मज़हब को ஜெர்மனிய அகமதிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அவர் கூறினார், அகமதிகளை தவிர மற்ற முஸ்லிம் பிரிவினர் வெறும் வாதம் மற்றும் வாய்ப்பேச்சு மட்டுமே தென்படுகிறது गिल्ड हॉल என்பதும் இந்த ஜல்சாவில் बड़ा अच्छा असर தென்பட்டது. ஆனால் இஸ்லாத்தின் உண்மையான செயல் முன்மாதிரி அஹ்மதியா ஜமாத்தின் தனிச்சிறப்பாகும். ஹங்கரியிலிருந்து வந்த குழுவின் தாக்கம் இதுவாகும். ஒரு விருந்தாளி வரலாற்று ஆசிரியர் ஜுடைசமில் மாஸ்டர் டிகிரி படித்துள்ளார். அவர் கூறினார், ஜமாத்
वो कहते हैं அன்பு, நேசம், தன்னார்வ தொண்டாற்றுவதில் மிகவும் முன்னுள்ளது. ஒற்றுமை மிக தெளிவாக தென்படுகிறது. பையத் நிகழ்ச்சி பற்றி கூறினார். இந்த காட்சி உள்ளத்தை கவரக்கூடியதாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்தது. ஒரு கையில் கை வைத்து कि यूं पाया जाना கட்டுப்படுதலின் ஒரு தனிப்பட்ட உருவம் உள்ளத்தில் எழுகிறது. ஜமாத்தாக தொழுவதை கண்டு மிகவும் தாக்கத்திற்குள்ளாகினேன். மேலும் இது அவருக்கு மிகவும் மாறுபட்ட வித்தியாசமான விஷயமாக இருந்தது. மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கக்கூடிய காட்சியாக இருந்தது. அவர் கூறினார், ஜமாத் உறுப்பினர்கள் தங்கள் ஹலிஃபாவுடன் அளவு கடந்த அன்பு கொண்டுள்ளனர். இந்த அன்பு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத தூய அன்பாக தெரிகிறது. அதில் எந்த செயற்கைத்தனமும் இல்லை. மாறாக ஜமாத்திற்கு தன்னுடைய ஹலிஃபாவுடன் அன்பு ஏதேனும் இயல்பின் உணர்வினால் ஆனதாகும். फिरकों में सिर्फ दावी और लफाजी ही नजर आती है நிச்சயமாக இது உண்மையாகும். பிறகு ஹங்கரியின் குழுவின் மிஸ்டர் ராபர்ட் கூறுகிறார், ஜல்சாவின் ஏற்பாடுகளினால் மிகவும் தாக்கத்திற்குள்ளாகினேன். இதற்கு முன் முஸ்லிம்களின் இவ்வளவு பெரிய இஸ்திமாவை பார்த்தது கிடையாது. मोहब्बत और प्यार और रज़ाक़त ருமானியாவிலிருந்து வந்த குழுவில் ஒரு சிறிய நாட்டு நண்பர் இருந்தார், எஹ்சானுல் ஹக் சாஹிப். बैत की तकरीर இவர் நீண்ட காலமாக ருமானியாவில் வசிக்கிறார். करने वाला था அங்கு பிசினஸ் செய்கிறார். फ्रेम नक्शा கூறுகிறார், नमाज बा जमात அங்கு இருக்கக்கூடிய நமது முபல்லிகிடம் கூறினார், और उनके ஹலீஃபத்துல் மசீஹை நாம் தூரத்திலிருந்து பார்ப்போமா அல்லது அருகில் பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா என்று. அவரிடம் சந்திப்பு நடக்கும் என்று கூறப்பட்ட போது அதில் அவருக்கு நம்பிக்கை வரவில்லை. ये मोहब्बत बेलौस और खालिस ஆனால் எவ்வாறு இருப்பினும் சந்திப்பு நடந்தது. அதனால் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். மிகவும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். किसी फितरी முபல்லிக் சாஹிப் கூறுகிறார், ஜல்சாவின் முதல் நாளிலிருந்தே அவர் ஹலீஃபாவை நேசிப்பதாக கூறி வந்தார். மேலும் மீண்டும் மீண்டும் கூறி வந்தார்கள், कहते हैं உலகில் உள்ள कि जलसे அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் இருந்தால் इससे बड़ा पहले முஸ்லிம்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று. रोमानी ஏனென்றால் ஹலீஃபா மட்டுமே சரியான வழியை காட்ட முடியும். था इसमें சந்திப்பின் போதும் இதை அவர் வெளிப்படுத்தினார். பிறகு அவர் நமது முபல்லிகிடம் கேட்டார், அதாவது ஹலீஃபாவின் தேர்தல் எவ்வாறு நடக்கும் என்று. இவர் அவருக்கு ஹிலாஃபத் தொடர்பாக கூறினார்கள். எவ்வாறு ஹிலாஃபத்தே ராஷிதாவின் தேர்தல் நடைபெற்றது, இப்போதும் நடைபெறுகிறது என்று. लगे हमारे அல்லாஹ் தேர்ந்தெடுப்பவர்களை தனது ஆதிக்கத்தில் கொண்டு வந்து விடுகிறான். देखेंगे या करीब से பிறகு மறைமுக வஹியின் மூலம் उन्होंने बताया ஒன்று சேர்த்து விடுகிறான். மறைமுக வஹி மற்றும் இறை ஆதிக்கம் இவைகள் அவருக்கு புரியவில்லை. ஆனால் மாலையில் எனது பிரச்சனைகள் தீர்ந்து விட்டன என்றார். கூறுகிறார், எப்போது நான் லஜ்னாக்களுக்கு உரை நிகழ்த்திவிட்டு லுஹர் தொழுகைக்காக திரும்பி வந்து கொண்டிருந்த போது மக்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். கூறுகிறார், कहते हैं कि जलसे से पहले நானும் அங்கு நின்று விட்டேன். எப்போது நான் அவரை கடந்து சென்ற போது और बार बार कहते கூறுகிறார், हैं कि सारे आलम इस्लाम को खलीफतुल मुस्लिम காலத்தின் ஹலீஃபாவின் மீது எனது பார்வைப்பட்டது. क्योंकि खलीफा ही है जो மேலும் என்னை அறியாமலேயே எண்ணம் கொள்ளாமலேயே எனது கைகள் சலாமுக்காக எழுந்துவிட்டன. फिर उन्होंने हमारे கூறுகிறார், இது அவரை அறியாத செயலாகும். கூறுகிறார், மறைமுக வஹி மற்றும் இறை ஆதிக்கத்தின் முடிச்சுக்கு தீர்வு கிடைத்து விட்டது. खिलाफत राशिदा का மேலும் இவ்வாறும் கூறினார், அதாவது இன்று வரை கையை உயர்த்தி அசைத்தவாறு யாருக்கும் அவர் பெரிய ஆளாக இருந்தாலும் சலாம் கூறியதில்லை. ஆனால் இப்போது என்னிடம் வெளிப்பட்டது இறை ஆதிக்கமே ஆகும் என்று கூறினார். पहलू उनकी समझ में மேலும் அவ்வாறு செய்தது என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாகும். அதிக அளவு ஏற்றுக்கொண்டு விட்டார். இவர்கள் கூறினார், மேலும் சற்று சிந்தித்துவிட்டு ஜமாத்தில் இன்ஷா அல்லாஹ் இணைந்து விடுவார்கள். பிறகு लाइनों में யூனிவர்சிட்டியிலிருந்து வந்திருந்த லித்துவேனியாவின் 3 விருந்தாளிகள். ஒரு மாணவர் தன்னுடைய தாக்கங்களை வெளிப்படுத்தியவாறு கூறினார், कहते हैं कि खलीफा இந்த ஜல்சா இஸ்லாத்தை பற்றி पड़ी मेरी तो बेख्तियार குறைவான அறிவை கொண்டுள்ள इस्लाम के लिए அல்லது எதிர்மறையான சிந்தனையை கொண்டுள்ள மேற்கத்திய சிந்தனையாளர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாகும். ஏனென்றால் இந்த ஜல்சா இவர்களின் குறுகிய சிந்தனையை விரிவாக்க இயலும். हाथ बुलंद कर மேலும் நீங்கள் நேர்மையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரராவீர்கள். எப்போதும் முகத்தில் சிரிப்பு இருக்கின்றது. लेकिन மேலும் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் நல்ல தாக்கத்திற்கு ஆளாகி இருந்தார்கள். फैलाई है பிறகு ஒரு மாணவி और ऐसा करना இதை வெளிப்படுத்தினார், அதாவது बहुत हद तक இது மிகவும் அமைதியான, பொறுமையான, मजीद थोड़ा सा சகிப்புத்தன்மையுடைய சூழலாகும். जमात में உங்களிடையே இருந்து
இஸ்லாத்தின் உண்மையான முகத்தை காண வாய்ப்பு கிடைத்தது. இவர் கூறினார், தொழுகையின் போதும் दुनिया के அது ஒரு வித்தியாசமான காட்சியாக இருந்தது. பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் கூட்டத்தை பார்த்து நான் அமைதியாக இருங்கள் என்று கூறியபோது அனைவரும் அமைதியானதை கண்டு के लिए बहुत मुफ्त சிறந்த தாக்கத்திற்குள்ளாகியதாகவும் कम मालूम இது எப்படிப்பட்ட கட்டுப்படுதலாக இருக்கிறது என்றும் கூறினார்கள். इनकी महदूद सोच பிறகு ஒரு மாணவி கூறினார், எனக்கு மார்க்கத்தில் ஆர்வம் இருக்கிறது. हालात के मालिक हैं, हर वक्त இன்று மக்கள் ஒருவர் மற்றொருவர் பற்றி என்ன கருதுகிறார்கள் என்பது எனக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும். ஜல்சாவில் கலந்து இஸ்லாம் தொடர்பாகவும் மற்றவர்கள் தொடர்பாகவும் குறிப்பாக என்னை பற்றி அறிவதற்கும் புரிவதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. कि हमें इस चीज में बहुत मुतासिर குரேஷியாவில் இருந்து வந்த குழுவின் ஒரு உறுப்பினர் वाला माहौल है। சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டின் லீடரும் ஆவார். பிறகு और नमाजों के दौरान भी பிறகு மற்றவர்கள் பெண் ஆவர். कि एक अजीब யூனிவர்சிட்டியில் சட்டம் மற்றும் பப்ளிக் ரிலேஷன்ஸ் मौके पर இல் மாஸ்டர் मजमे को டிகிரி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். खामोश हो गए। கூறுகிறார், बात है ये சந்திப்பின் போது மாணவர்கள் என்னிடம் கேள்வி கேட்டனர். ने बयान किया कि मुझे काफी ஏறக்குறைய அரை மணி நேரத்தை விட அதிகமாக கேள்வி பதில் நடந்து கொண்டிருந்தன. है कि आज के दौर में लोग एक दूसरे के இஸ்லாம் தொடர்பாக வெறுப்பு, जो சோசியல் மீடியாவின் நடைமுறை, மார்க்கத்திலிருந்து தூரம் சென்றதன் காரணம், இஸ்லாத்தில் பெண்களின் இடம், மேலும் உரிமைகள் போன்றவற்றில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. क्रोशिया से जो वफद आया அவர்கள் தரப்பிலிருந்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் சிறந்த முறையில் மேலும் விளக்கமாகவும் பதில் கூறினார்கள். மேலும் முழு திருப்தி கிடைத்துவிட்டது என்று பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்கள். எனக்கு நிறைவிருக்கிறது. जो यूनिवर्सिटी में कानून நான் அவர்களிடம் में डिग्री ले மேலும் நீங்கள் திருப்தி அடைய வேண்டுமா என கேட்டபோது, வேண்டாம், இப்போது அப்படிப்பட்ட விஷயம் எதுவுமில்லை என்று கூறினர். விவசாய துறையோடு தொடர்புடைய இந்த நண்பர் கூறினார், அஹ்மதியா ஜமாத்தின் இமாமை சந்திப்பது மிகவும் பெருமைக்குரியதாகும். ஜமாத்தில் கலீஃபாவின் அந்தஸ்து என்ன என்பதை சந்திப்பின் போது தெரிந்து கொண்டோம். इस्लाम में औरत மேலும் அஹ்மதிகளை சந்தித்தல் மற்றும் ஹலீஃபாவின் உரைகளை கேட்டு உணர்ந்தோம். அதாவது எவ்வாறு ஆரம்பத்தில் வந்தோமோ மிகவும் அச்சம் இருந்தது. के सवालात ஆனால் அந்த பயம் इमाम जमात விரைவிலேயே அன்பு மற்றும் மரியாதையாக மாறிவிட்டது. दिया और इनकी पूरी நாங்கள் இஸ்லாத்தை याद है कि मैंने उनसे पूछा भी था। வேறொரு விதமாக காண்பதாக உணர்ந்தோம். उन्होंने कहा नहीं, எங்களுடைய கண்ணோட்டம் முற்றிலும் மாறிவிட்டது. जब हम कहें இது போன்று நிறைய பேரின் தாக்கங்கள் உள்ளன. பல்காரியாவிலிருந்து வந்த ஒரு விருந்தாளி கூறினார், ताल्लुक रखते हैं दोस्त, முதல் முறை இங்கு வந்துள்ளேன். இங்கு வராத வரைக்கும் நிலைமை வேறாக இருந்தது. एजाज है। ஜமாத்தின் எதிரியாக இருந்தேன். अंदाजा हुआ எப்போது இங்கு வந்தேனோ ஜல்சாவின் சூழலை கண்டு மேலும் இமாம் ஜமாத்தின் உரைகளை கேட்டு நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. खलीफा की तकरार பிறகு பல்காரியாவிலிருந்து ஒரு நண்பர் கூறுகிறார், जब शुरू में நான் கிறிஸ்தவனாவேன், முதல் முறை வந்துள்ளேன், थी मोहब्बत और इज्जत में மிகவும் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளேன். இஸ்லாத்தின் உண்மையான அழகான முகத்தை இங்கு கண்டேன். அதிகமான மக்கள் ஜல்சாவிற்காக வாருங்கள், हम इस्लाम இஸ்லாம் எவ்வளவு அன்பான மார்க்கம், நாம் எவ்வாறு ஒருவருக்கொருவர் அன்பு சகோதரத்துவத்தோடு வாழ முடியும் என்பதை அறிய வாருங்கள் என இப்போது பல்கேரியாவில் அறிவிப்பு செய்ய வேண்டும் என உள்ளம் விரும்புகிறது. மாறாக நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். நான் கூறினேன், உங்களுடைய முஃப்தி சாஹிபுகள் பிறகு உங்களை வாழ விட மாட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் இவர் கூறினார்கள், ஜல்சாவில் எங்களுக்கு ஆன்மீக உணவு கிடைத்தது. எங்களுக்கு பல்கேரியாவில் से यहाँ आया हूँ जलसे இந்த உணவு தேவையுள்ளது. இந்த உணவு எப்போது கிடைக்கும் என கேட்டார்கள். நான் அவர்களிடம், உங்களுடைய அரசாங்கத்திடம் கேளுங்கள், அங்கு மிஷன் திறப்பதற்கு அனுமதி கிடைத்துவிட்டால், தப்லீகிற்கு அனுமதி வழங்கினால் இன்ஷா அல்லாஹ் இந்த அனைத்தும் நடக்கும் என்று கூறினேன். का हकीकी और हसीन உலகம் உண்மையை காணவும் கேட்கவும் அடைவதற்கும் நிம்மதி இழந்துள்ளது. जलसे पर आए ஆனால் ஷைத்தானும் தன்னுடைய வேலையை செய்கிறான். அதிகமான துஆவின் தேவை இருக்கிறது. எங்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அல்லாஹ் அதை நீக்குவானாக. ऐलान करो तो मैंने बताया மேலும் இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியை கேட்க நினைக்கின்றவர்களின் தாகமும் தீரட்டுமாக. बहरहाल குசோவோவிலிருந்து வந்த ஒரு நண்பர் கூறினார், उन्होंने कहा நான் முதல் முறை வந்துள்ளேன், रूहानी खाना में மேலும் हमें बल्गारिया में அரசாங்க அலுவலகத்தில் பணியாற்றுகின்றேன். நான் நேற்று பையத் செய்தேன். सवाल किया था, இப்படிப்பட்ட மாபெரும் ஜல்சாவாக இருக்கும் என என்னால் சிந்தித்து கூட பார்க்கவில்லை. मुझे इजाजत दे ஜெர்மனி நாடு நடத்த நினைத்தாலும் நடத்த இயலாது. तो इंशाल्लाह ताला ये सब அமைதி,
இது போன்ற அமைதி, அன்பு, நேசம், देखने सुनने और சகோதரத்துவம் உள்ள மாபெரும் ஜல்சா நடத்துவது शैतान भी अपना काम அஹ்மதியா ஜமாத்தின் சிறப்பம்சமாகும். की बहुत जरूरत है। போஸ்னியா குழுவின் ஒரு பெண் உறுப்பினர் சந்திப்பின் போது என்னிடம் கூறினார்கள், लोगों की प्यास भी நான் உங்களை சந்தித்தால் உங்களிடம் பல கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தது. ஆனால் ஜல்சாவின் ஜும்மா குத்பா கேட்டபோது அதில் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்து விட்டது. இப்போது என்னிடம் எந்த கேள்வியும் இல்லை. मैं कभी सोच नहीं सकता நான் ஹிலாஃபத்திற்கு கீழ் இருப்பதை மிகவும் நற்பேறாக கருதுகிறேன். अगर அவர்கள் பையத்தும் செய்தார்கள். भी ये करना நான் அவர்களிடம் கூறினேன், இந்த குத்பா பழைய அகமதிகளின் தர்பியத்திற்கு जलसा का உரியதாக இருந்தது. உங்களுடைய கேள்வி என்ன? ஆனால் அவர்கள் நிறைய கருத்துக்கள் அதிலிருந்து எடுத்து वफद के एक मेंबर இந்த में कहा இந்தந்தவற்றின் சரியான புரிதல் கிடைத்தது என்றார்கள். ஆக அல்லாஹ் இவ்வாறும் மக்களின் உள்ளங்களை திறக்கின்றான். कि मैंने बहुत से सवाल ஒருவருடைய உள்ளத்தை मुलाकात मुझसे हुई। தாக்கத்திற்குள்ளாக்கக்கூடிய அதே விஷயம் அவருடைய சீர்திருத்தத்திற்கும் காரணமாக அமைகிறது, நேர்வழிக்கான காரணியாகவும் அமைந்து விடுகிறது. जवाब मिल गया, ஜெர்மனிகளுக்கு सवाल नहीं रहा। ஜெர்மனி மொழியில் ஒரு தனியான உரையும் நடக்கும். तसव्वुर कर அதில் 200 ஜெர்மனியர்கள் மேலும் மற்ற சமுதாயத்தினரும் இருந்தனர். மொத்தம் 400க்கும் மேல் அல்லது கிட்டத்தட்ட 450 பேர் இருந்தனர். अहमदियों के लिए तरबियत ஒரு டோனி சாஹிப் அரசியல்வாதி கூறுகிறார், நான் 3 வருடங்களாக ஜல்சாவின் சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உரையை सही जिनका கேட்டிருக்கிறேன். वो इदराक हासिल ஆனால் இன்றைய உரை மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கியது. மேலும் மிகவும் தெளிவான உரையாக இருந்தது. பாயிண்டுகள் இருந்தன. மேலும் அமைதிக்கான நல்ல முயற்சி, அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிட்டது. की इस्लाह का जरिया बन ஆக இவ்வாறு மற்றவர்களையும் கூட அல்லாஹ் திருப்தி அடைய செய்கிறான். இவர் கூறுகிறார், अलग खिताब भी जर्मनी में மிகவும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய விஷயமாகும். இவ்வளவு பெரிய கூட்டம் எவ்வளவு அமைதியுடன் இருக்கிறது. ऊपर ये 450 யாரும் எப்படிப்பட்ட பிரச்சனையும் எழுப்புவதில்லை. இவ்வளவு பெரிய கூட்டம் ஜெர்மனியர்களுடையதாக இருந்தால் அவர்களில் சிலர் நிச்சயமாக இந்த சூழலை கெடுப்பார்கள். मेरा कहा कि ஒரு விருந்தாளி என்னுடைய உரையை கேட்ட பிறகு கூறினார், போப் கூட கூற முடியாத விஷயங்களை கூறினீர்கள். टू द पॉइंट மீடியாவில் முஸ்லிம்கள் தீவிரவாதத்தை விரும்பக்கூடியவர்களாக காட்டப்படுகிறார்கள். अच्छी कोशिश மேலும் அவர்களுக்கு எதிராக தூண்டப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்பாவிகளாக காட்டப்படுகின்றார்கள். இன்று எனக்கு இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள் பற்றி தெரிய வந்தது. பிறகு கூறுகிறார், மிகவும் அமைதியான சூழலாகும். இவ்வளவு அதிக மக்கள் இவ்வளவு அன்புடனும் மரியாதையுடனும் ஒன்றாக இருக்கின்றார்கள் என்பது மிகவும் வியப்பிற்குரிய விஷயமாகும். ஒரு விருந்தாளி உசைன் சாஹிப் என்னுடைய உரையை கேட்ட பிறகு கூறினார், உரை மிகவும் பிடித்தது. நிறைய விஷயங்களில் நம்பிக்கை இல்லை, ஆனால் பிறகும் உரை பிடித்திருந்தது. ஜல்சாவின் சூழல் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் இவர் முஸ்லிம் ஆவார். உரையும் பிடித்திருந்தது, விஷயங்களும் பிடித்திருந்தது, ஜமாத்தின் கட்டுப்படும் உணர்வும் மிகவும் பிடித்திருந்தது. ஆனாலும் எனக்கு கருத்து வேறுபாடு உள்ளது என்று கூறினார். मीडिया में मुसलमानों को ஒரு விருந்தாளி டொமினிக் சாஹிப் கூறுகிறார்கள், और उनके खिलाफ காலத்தின் ஹலீஃபாவின் உரையினால் को बतौर எங்களது அறிவு அதிகமானது. ஜமாத்தை பற்றி முன்பே சற்று அறிமுகம் இருந்தது, ஆனால் ஹலீஃபாவின் உரையை கேட்ட பிறகு நிறைய புதிய விஷயங்கள் தெரிய வந்தது. பிறகு ஒரு விருந்தினர் கூறினார், இன்று நீங்கள் எடுத்துரைத்த சமத்துவம் பற்றிய போதனைகள் மிகவும் உயர்ந்ததாகும். मेरी तकरीर सुनने இது ஜெர்மன் சட்டத்தை போன்றதே ஆகும். बहुत सी बातों पर यकीन नहीं है, என்னோட யூனிவர்சிட்டியில் ஒரு அகமதி படிக்கிறார். फिर भी मुझे மேலும் அவருடைய அமலின் மூலமாக அகமதிகளுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பது தெரியும். और ஆக இந்த செயலளவிலான வித்தியாசம் क्योंकि मुसलमान है बहरहाल நாம் ஒவ்வொரு மட்டத்திலும் ஒவ்வொரு பிரிவிலும் வெளிப்படுத்த வேண்டும். का जज्बा जो இது தப்லீகிற்கான மிக பெரிய வழியாகும். உங்களுடைய செயலின் மீது மக்களின் பார்வை உள்ளது என்பதை ஒவ்வொரு அகமதியும் நினைவில் கொள்ள வேண்டும். एक मेहमान ஒரு ஜெர்மனியர் கூறுகிறார், कहते हैं ஹலீஃபாவின் உரையை நான் எழுதியது போன்று தோணியது. किताब ஏனென்றால் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எனது உள்ளத்தின் ஓசையாக இருந்தது. बात का पहले से कुछ था, விஸ்பாடனின் लेकिन நகரின் सुनने के बाद பள்ளிவாசலின் அடிக்கல் நாட்டு விழாவில் லார்ட் மேயர் பிரதிநிதித்துவத்தில் வந்த விருந்தாளி मेहमान कहते உரையாற்றும் போது நிறைய விஷயங்கள் கூறியவாறு கூறினார். तालीम रवादारी உங்களுடைய ஜமாத் पेश की है, நகரத்தின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நல்ல முறையில் தனது பணியாற்றுகிறது. இங்கு நீங்கள் மற்ற சமுதாயத்தோடு தொடர்பு ஏற்படுத்துவதில் எல்லாரையும் விட முதலில் உள்ளீர்கள். दूसरे मुसलमानों में फर्क है। சில தீவிரத்தை விரும்பக்கூடிய முஸ்லிம்களின் நடவடிக்கைகளினால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை நீக்குகிறீர்கள்.
நீங்கள் எப்போதும் அமைதியை நிலைநாட்ட முயற்சி செய்கிறீர்கள். புராவின்சியல் மினிஸ்டரின் மாநில அரசாங்கத்தின் பிரதிநிதி, இன்டகிரேஷன் அமைச்சரவையின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தன்னுடைய உரையில் கூறினார், இன்று இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளது எனக்கு மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். பிறகு பள்ளிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். பிறகு பள்ளிவாசலின் நிகழ்ச்சிக்கு வந்த விருந்தினர்களின் தாக்கம் இதுவாகும். நாம் பள்ளிக்காக வாங்கிய இந்த நிலம் ஒரு விதவையுடையதாகும். அவர் 40 வருடங்களாக இந்த பிளாட்டை தன்வசம் வைத்திருந்தார். பிறகு வயது முதிர்ந்ததன் காரணமாக நகரத்தின் பொறுப்பாளர்களுக்கு இதை விற்றுவிட்டார். இந்த பெண்மணி நிகழ்ச்சியில் வந்திருந்தார். என்னுடைய உரையை கேட்ட பிறகு கூறினார், எந்த இடத்துக்கு நான் சொந்தக்காரியாக இருந்தேனோ அங்கு எனக்கு பிறகு இறை வணக்கம் நடைபெறுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். அந்த நிலத்தில் அல்லாஹ்வின் வீடு நிறமும் எப்போதும் நிலை பெற்றிருக்கும். மேலும் கலிஃபத்துல் மசீஹ் கூறியதிலிருந்து எனக்கு மிகவும் நிம்மதி கிடைத்தது. உண்மையில் எவ்வாறு கூறப்பட்டதோ அவ்வாறே உள்ளது. இன்னொரு கருத்து இவ்வாறும் கிடைத்தது. ஒரு வயதான ஜெர்மனியர் அவர் கூறினார், நான் மரணித்து விடுவேன், சமுதாயத்தில் ஏற்றம் இறக்கம் வந்து கொண்டிருக்கும். ஜெர்மனியில் அதுபோன்ற நிலைமை ஏற்பட்டால் என்ன நடக்குமோ, எவர்கள் இதை பிடிப்பார்களோ என்ற கவலை எனக்கு இருந்தது. ஆனால் இன்று அஹ்மதியா ஜமாத்தின் ஹலீஃபாவின் விஷயங்களை கேட்டு ஜெர்மனியில் அப்படிப்பட்ட நிலை வந்தால் நிச்சயமாக அஹ்மதியா ஜமாத்தின் கையில் ஜெர்மனி வரும், மேலும் மிகவும் பாதுகாப்பான கைகளில் இருக்கும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. ஒரு விருந்தினர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியவாறு கூறினார், ஹலீஃபாவின் பேச்சு நட்புறவானதாக, தனிப்பட்டதாக, நேரடியானதாக இருந்தது. ஹலீஃபாவின் தூது செய்தி எங்களுக்கு எட்டிவிட்டது. நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், வெறுக்கக்கூடாது. ஒரு சிலரின் அமல்களின் காரணத்தால் இஸ்லாம் ஆட்சேபனைக்கு ஆளாக்கப்படுகிறது. இது முற்றிலும் தவறானதாகும். ஒரு பெண்மணி டீச்சர் ஆவார். பள்ளிவாசல் நிகழ்ச்சி இருந்தது. அங்கு சென்றபோது பெண் பிள்ளைகள் என்னிடமிருந்து சாக்லேட் வாங்கிய போது ஒரு சில பிள்ளைகள் அழுது தனக்காக துவா செய்வதற்காகவும் விண்ணப்பித்தனர். கூறுகிறார்கள், இவ்வளவு சிறிய வயதில் ஒருவரிடம் இது போன்ற அன்பு நான் ஒருபோதும் கண்டதில்லை. இன்று நான் மிகவும் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளேன். பிறகு மிஸ்டர் ஜார்ஜியன் ஆர்னல்ட், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், கமிஷனர் ஆஃப் கவுண்டி, தனது உரையில் கூறினார், நிறைய விஷயங்கள் கூறியதில் இதுவும் ஒன்றாகும். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் எப்போதும் சமத்துவத்தை பேணி வருகிறது என்பதற்கு நான் 25 வருடங்களாக சாட்சியாக இருக்கிறேன். மேலும் சமூகத்தில் தன் பங்களிப்பை செலுத்தி வருகிறது. உங்களுடைய பள்ளிவாசல் இங்கு சமத்துவம் உள்ளது மற்றும் மக்கள் சமமாக வாழ முடியும் என்பதற்கு ஒரு அடையாளமாகும். ஒரு விருந்தினர் கூறினார், நான் ஹலிஃபத்துல் மசீஹின் உரையை பாதி உருதுவில் கேட்டேன், பாதியை ஜெர்மனியில் கேட்டேன். நேரடியாக ஹலிஃபத்துல் மசீஹின் குரலை கேட்க விரும்பியதும் மேலும் உருது மொழியை கேட்க விரும்பியதுமே இதன் காரணமாகும். பிறகு உங்களுடைய உரை சிறப்பாக இருந்தது. நீங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பணியாற்றுங்கள் என்று உங்களுடைய ஜமாத்திற்கு கட்டளையிட்டீர்கள். ஆக ஜமாத்தை அடையாளம் கண்டுகொள்ள மற்றும் கேட்பதற்கு மக்களின் பல்வேறு விதமான வழிமுறைகள் உள்ளன. இவை அனைத்தும் அல்லாஹ்வால் வீசப்பட்ட காற்றாகும். ஒருவரோ அல்லது பொறுப்பாளரோ இது தன்னுடைய உழைப்பால் உருவானது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. முதலிலும் உழைப்பு இருந்தது, ஆனால் விளைவுகள் வெளிவரவில்லை. இப்போது இந்த விளைவுகள் வெளிவர வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். பிறகு அல்லாஹ் இந்த காற்றையும் வீசச் செய்தான். முற்றிலுமாக அவர்களுடைய நடைமுறைகள் மாறிக்கொண்டே செல்கின்றன. ஜெர்மனியின் ஒரு பார்ட்டியின் உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் கூறுகிறார்கள், உங்களுடைய உரையினால் அனைத்து அரசியல்வாதிகளும் அதிகமாக தாக்கத்திற்குள்ளாகினர். அது அவர்களுடைய முகத்தில் வெளிப்பட்டது. ஹலிஃபத்துல் மசீஹின் பேச்சில் ஜமாத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் நாட்டின் முன்னேற்றத்தில் பங்கு பெற வேண்டும் என்று கவனமூட்டியது மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கக்கூடியதும் ஞானம் நிறைந்ததுமாகும். பிறகு ஒரு விருந்தினர் கூறினார், இன்றைய உரை என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது.
ஜெர்மனியர்கள் அகமதிகளிடமிருந்து கற்க வேண்டும். ஆக நாமும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடியவர்களும் के मेंबर हैं, எவ்வித காம்ப்ளெக்ஸிற்கும் ஆளாக வேண்டிய தேவையில்லை. कहते हैं இன்று உலகிற்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் இன்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜமாத்திற்கு வழங்கியுள்ளான். அதனை புரியுங்கள், தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். तमाम मेंबरान को அல்லாஹ்வோடு தன்னுடைய தொடர்பை வலுப்படுத்துங்கள். हिस्सा लेने की तरफ பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த அருள்கள் நிச்சயமாக கிடைக்கும். மஸ்ஜித் மெஹதி तकरीब ने हैरान कर दिया। மோனிச்சின் திறப்பு விழாவின் போது விருந்தினர்களின் தாக்கம் இதுவாகும். ஒரு ஜேர்னலிஸ்ட் என்னை பற்றி கூறியவாறு கூறினார், அமைதிக்கான தூது செய்தி வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. முழு ஹாலிலும் அதன் தாக்கம் இருந்தது. डोर अल्लाह ताला ने ஒரு பெண்மணி கூறுகிறார், तो इस्लाम की जमात को दी, खलीफतुल मसीह தன்னுடைய உரையில் बस டாக்டர் மெஹதி அலியின் ஷஹாதத்தை பற்றிய கூறிய போது என்னால் பொறுக்க முடியவில்லை. अपने ताल्लुक को अल्लाह ताला से मजबूत करें। அழ ஆரம்பித்து விட்டேன். பிறகு ஷஹாதத்திற்கு பிறகும் நமது தொண்டாற்றக்கூடிய உணர்வில் எந்த குறைபாடும் வராது, நாம் தொடர்ந்து தொண்டாற்றுவோம் என்று கலிஃபத்துல் மஸீஹ் கூறிய போது मेहमानों के என் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது எனக்கு மிகவும் கஷ்டமாகிவிட்டது. ஒரு பெண்மணி கூறுகிறார், நான் மிகவும் தாக்கத்திற்குள்ளாகினேன். குறிப்பாக உலகின் அமைதிக்கு தீர்வு கூறப்பட்டது. அதாவது மற்றவரோடு வெறுப்பு அதிகமாவதற்கு பகரமாக உலகில் அனைவரும் மார்க்கம் சமுதாயத்தை விட மேலோங்கி ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும். अली साहब की शहादत का जिक्र किया। நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தனது ஜமாத்தினர்களை மட்டும் அழைக்கவில்லை, இதுவும் மிகச்சிறந்த விஷயமாகும். அரசியல்வாதிகளை மட்டும் அழைக்கவில்லை, மாறாக के जज्बे में कोई कमी नहीं, அக்கம்பக்கத்தினரையும் அழைத்தனர். இது என்னை மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கியது. जज्बात पर काबू रखना। ஆக மஸ்ஜித்களின் திறப்பு விழாவின் போது அகமதிகளுக்கு उन कहती हैं கொடுக்கப்படுகின்ற இந்த தூது செய்தி புதிய வழிகளை திறக்கும். अमन के लिए हल இதில் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாகும். चाहिए कि मजहब व मिल्लत ஒருவருடைய பகுதியில் मोहब्बत करें। பள்ளி திறக்கப்பட்டாலோ அல்லது பள்ளிவாசல் கட்டப்பட்டாலோ ஒவ்வொரு அகமதிகளின் பொறுப்பு அதிகமாகி விடுகின்றது. बड़ी कामयाब रही। ஜெர்மனி ஜல்சாவின் 3வது நாள் அல்லாஹ்வின் அருளால் பையத்தும் நடந்தது. बात के लोगों को नहीं बुलाया। இதில் அங்கிருந்த 19 சமுதாயங்களின் 83 பேர் பையத் செய்யும் நற்பாக்கியம் பெற்றனர். பையத் செய்தவர்களுடைய ஒரு சில சம்பவங்களை கூறுகிறேன். ஒரு அல்பானிய விருந்தினர் கூறினார்கள், मौके पर ஹதீஸ்களில் புத்தகங்களில் படித்துள்ளேன். முதலில் இவர் முஸ்லிமாக இருந்தார். அவர் கூறினார், इस तरफ நான் ஹதீஸில் படித்துள்ளேன், எப்போது जिम्मेदारियां बढ़ जाती हैं, இமாம் மஹதி இறங்குவாரோ அப்போது பையத் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் கடமையாகும். उसके इलाके ஆக பையத்தில் இணைந்து அவர்கள் உள்ளத்தின் நிலை வித்தியாசமானதாக இருந்தது. கூறுகிறார்கள், के तीसरे दिन என்னை தாக்கத்திற்குள்ளாக்கிய இரண்டாவது விஷயம், அதிக எண்ணிக்கையில் நல்லியல்புடையவர்கள் கனவுகள் மூலமாக செய்தி கிடைத்து ஜமாத்தில் இணைவதாகும். இது உண்மையிலேயே இறைவனின் ஜமாத்தாகும். அல்லாஹ் தானே உள்ளங்களை இந்த ஜமாத்தின் பக்கம் இழுக்கிறான் என்பதற்கு சாட்சியாகும். பிறகு ஒரு விருந்தினர் ஹைதர் சாஹிப் கூறுகிறார்கள், एट्रोवेन साहब ने बताया, கனவு மூலமாக அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தனது கனவை இவ்வாறு கூறுகிறார்கள், किताब में पढ़ा था, पहले मुसलमान थे, ஒரு சில வருடங்களுக்கு முன் அவர்களுக்கு ஜமாத் தொடர்பாக எந்த விஷயமும் தெரியாமல் இருந்த சமயத்தில் मेहदी अलैहिस्सलाम नाज़िल ஒரு இரவில் அவர்கள் கனவில் பார்த்தார்கள், हुआ कि उनकी बैत में शामिल हो। चुनांचे बैत में शामिल அவருடைய நண்பருடன் இருக்கிறார்கள். दूसरी बात जिसने அப்போது அவர்களுக்கு பாங்கு சத்தம் கேட்கிறது. वो एक कसीर तादाद அவரும் அவருடைய நண்பரும் ख्वाबों के जरिए से खबर पाकर தொழுவதற்காக बात में शामिल होना है। ஒரு மலையில் ஏற ஆரம்பிக்கிறார்கள். इलाही जमात है, மலையின் உச்சியில் தொலை வைக்கப்பட இருந்தது. इस जमात की तरफ எப்போது மலையின் உச்சியை அடைந்த போது फिर एक मेहमान हैदर साहब அங்கு பல்வேறு தாடியுடையவர்கள் தென்படுகிறார்கள். ஒருவர் மற்றவரை தள்ளுகிறார்கள், ने किया। சண்டையிடுகின்றனர். ஒரு சில இடங்களில் தீப்பிடித்துள்ளது. மிகவும் அபாயகரமான சூழ்நிலையாகும். एक रात उन्होंने அப்போது ஹைதர் சாஹிப் தன்னுடைய நண்பரிடம் கூறினார்கள், நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் நம்மையும் கொண்டு விடுவார்கள். ஆக அங்கிருந்து அவர்கள் கிளம்புகிறார்கள். சற்று தொலைவில் ஒரு பசுமையான பள்ளத்தாக்கு தென்படுகிறது. அது நாலாபுறமும் அழகான மரங்களால் சூழப்பட்டுள்ளது. उन्हें मुख्तलिफ दाढ़ियों அந்த பள்ளத்தாக்கில் வெள்ளை நிற ஆடை அணிந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் மிகவும் கட்டுப்பாட்டுடன் தொழுகைக்காக வரிசையை சரி செய்கின்றனர். वाली सूरत हाल है। அவர்களுக்கு முன் நிற்கின்ற ஒருவர் இமாமத் செய்கிறார். நான் இவர்கள் யார் என்று என்னுடைய நண்பரிடம் கேட்கிறேன். वहां से रवाना हो இவர்கள் அஹ்மதிகள் ஆவார்கள் என்று கூறுகிறார். नजर आती है। அப்போது என் கண் விழித்து விட்டது. सूरत तनावर दरख्तों से அப்போது நான் ஜமாத்தின் பெயரை கூட அறியாதிருந்தேன். எனக்கு எந்த அஹ்மதியோடும் தொடர்பும் இருந்ததில்லை. इंतहाई नज़्म அந்த கனவே நான் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ள காரணமாக அமைந்தது. और उनके सामने एक शख्स खड़ा है जो பிறகு करा रहा है।
மொராக்கோவின் ஒரு நண்பர் அப்துல் காதிர் சாஹிப் கூறுகிறார்கள், 6 வருடங்களுக்கு முன் அஹ்மதியத்தை பற்றி அறிந்தேன். ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு முன் அஹ்மதியத்தை தேடியவாறு ஒரு ஜமாத்தின் தொழுகை சென்டருக்கு சென்றேன். ஜமாத்தை பற்றி மேலும் அறிந்தேன். தொழுகையிலும் ஜுமாவிலும் வர ஆரம்பித்தேன். ஜெர்மனி ஜல்சா சாலானாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. நான் அதில் கலந்து கொண்டேன். ஜல்சாவின் ஆன்மீக சூழலை கண்டு ஜமாத்தினர் காலத்தின் ஹலிஃபாவின் மீது கொண்டுள்ள அன்பு மற்றும் கட்டுப்படுதலை பார்த்து என்னுடைய உள்ளத்தில் ஓர் அசாத்தியமான மாற்றம் வந்தது. இது நிச்சயமாக உண்மையாளர்களின் ஜமாத்தாகும். எனவே ஜமாத்தில் இணைய முடிவெடுத்து இணைந்து விட்டேன். பிறகு ஸ்வீடனின் ஒரு நண்பர் கூறுகிறார், ஜல்சாவின் சூழலை கண்டு மிகவும் தாக்கத்திற்குள்ளாகிறேன். நான் தேடி வந்த இந்த ஜமாத்தே உண்மையான ஜமாத்தாகும். இந்த அஹ்மதியா ஜமாத்தினுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாகும். பிறகு ஜல்சா நாட்களில் பையத் செய்து விட்டார்கள். பெல்ஜியத்திலிருந்து கானாவை சேர்ந்த நண்பர் ஒருவர் அப்பா சாஹிப் ஜல்சாவில் வந்தார்கள். இவர் கானாவை சார்ந்தவர் ஆவார். கூறுகிறார்கள், நான் கனவில் பார்த்தேன், நான் இறைவனை பார்க்கின்றேன். மேலும் இறைவனும் என்னை கருணையின் பார்வையோடு காண்கிறான். நான் ஒரு தப்லீக் மீட்டிங்கிற்கு சென்றேன். அங்கு ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் இஸ்லாம் அவர்களின் புகைப்படத்தை பார்த்து எனக்கு நினைவிற்கு வந்தது, இந்த மனிதர் நான் கனவில் கண்ட அதே நபராவார். நான் போட்டோவை பார்த்து மீட்டிங் முழுக்க அழுது கொண்டிருந்தேன். இப்போது ஜெர்மனியின் ஜல்சா சாலானாவில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ளேன். நான் பையத் செய்ய முடிவெடுத்துள்ளேன். நான் அஹ்மதியத்தின் ஒவ்வொரு எதிரிக்கும் கூறுகிறேன், அவர்கள் ஜல்சாவின் சூழலை பார்த்தால், மேலும் ஒருமுறை ஜல்சாவில் வந்து கலந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் எதிர்ப்பை விட்டு விடுவார்கள். பிறகு பெல்ஜியத்திலிருந்து வந்திருந்த மொராக்கோவை சார்ந்த ஒரு பெண்மணி கூறுகிறார், கனவில் கண்டார் இமாம் மெஹதி வந்துள்ளார்கள், ஒரு நிலவின் ஒளியை போன்று. கூறினார்கள், நற்செய்தி உண்டாவதாக, நற்செய்தி உண்டாவதாக. பிறகு 5வது ஹலிஃபாவை கண்டேன். அவர்கள் ஆங்கிலத்தில் கூறினார்கள், டோன்ட் வரி. இந்த பெரிய மனிதர் யார் என்று தெரியாது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போட்டோவை பார்த்தபோது அது நான் கனவில் இமாம் மஹதியாக கண்ட அதே நபராக இருந்தார்கள். பிறகு நான் யூகே ஜல்சா சாலானாவில் கலந்து கொண்ட போது ஹலிஃபத்துல் மசீஹை பார்த்து நம்பிக்கையே வரவில்லை. கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இது நான் கனவில் கண்ட அதே நபர் ஆவார். பிறகு எனக்கு இது உண்மையான ஜமாத் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. பையத் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டேன். பிறகு பிரான்சிலிருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். கூறுகிறார்கள், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். நான் எந்த மார்க்க பிராக்டிஸும் செய்வதில்லை. என்னுடைய தாய் தந்தை கூறியதன் பேரில் சர்ச்சிற்கு சென்றபோது முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலை வைக்கப்பட்டிருந்தது. இறைவனை வணங்குவதா அல்லது இந்த சிலையை வணங்குவதா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு அஹ்மதி நண்பரின் தொடர்பு கிடைத்ததனால் ஜமாத் பற்றிய அறிமுகம் கிடைத்தது. அவர் எனக்கு விஷயங்களை கூறினார். இஸ்லாமிய போதனைகளின் தத்துவஞானம் படிப்பதற்கு தந்தார். ஜல்சாவில் கலந்து கொண்டேன். அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் உரையை கேட்டேன். என்னுடைய உள்ளத்தின் நிலை மாறிவிட்டது. ஜல்சாவின் 3வது நாள் பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்து விட்டேன். இவர் பிரான்ஸ் நாட்டின் உள்ளூர் வாசியாவார். ஹங்கரியிலிருந்து வந்த குழுவின் இன்சார்ஜ் சதாகத் சாஹிப் கூறுகிறார்கள், ஜெர்மனியில் ஒரு குடும்பம் இருந்தது. இன்டர்நெட்டின் மூலம் அவர்களுடன் தொடர்பு இருந்தது. அவர்கள் ஜல்சாவில் வருமாறு அழைத்தார்கள். முதலில் மறுத்தார்கள். இஸ்லாத்தின் மீது நல்ல தாக்கம் கொண்டவராக இருக்காததனால் வரவில்லை. பிறகு அவருக்கு ஆறுதல் கொடுத்த பிறகு வந்துவிட்டார்கள். 3 நாட்களும் ஜல்சாவில் கலந்து கொண்டார்கள். மேலும் என்னுடைய ஜும்மா குத்பாவும் கேட்டார். மிகவும் ஆழ்ந்து கேட்டார். மிகவும் தாக்கத்திற்குள்ளாகினார். பிறகு தொழுகையின் சூழலை கண்டார். அதுவும் மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கியது. இது போன்ற சூழலை அவர் வாழ்க்கையில் முதல் முறை கண்டார். இதன் பிறகு மாலையில் என்னோடு சந்திப்பு இருந்தது. அதிலும் மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகினார். கூறினார், அனைத்து பாதிரியார்களுடனும் சந்தித்து வருகிறேன். ஆனால் அவர்களின் பேச்சில் எந்த தாக்கமும் இல்லை. ஏனென்றால் நான் அவர்களின் பேச்சுக்களை ஒரு காதில் கேட்டு இன்னொரு காது வழியாக விட்டு விடுகிறேன். ஆனால் காலத்தின் ஹலீஃபாவின் வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருந்தன. பிறகு கூறுகிறார், அதே அன்று இரவு தன்னுடைய மகனுக்கு போன் செய்து அஹ்மதியா ஜமாத்தின் தலைவர் அவருக்கு நேரம் வழங்கியதாகவும் மிகவும் கருணையுடனும் அன்புடனும்
தன்னோடு பேசியதாகவும் பேனா கொடுத்ததாகவும் இறுதியில் கையை பிடித்து போட்டோ எடுக்க செய்தார்கள் என்றும் விவரமாக கூறினார். சனிக்கிழமை அவரது மனைவி பெண்கள் ஜல்சா திடலுக்கு சென்று விட்டார்கள். பெண்கள் ஜல்சா திடலை கண்டு மிகவும் தாக்கத்திற்குள்ளாகினார். அகமதி பெண்களை பார்த்து அவர்களை போன்றே லுஹரும் அசரும் தொழுதார்கள். பிறகு கூறுகிறார்கள், இவர்களுக்கு முபல்லிகளோடும் தொடர்பு இருந்தது. பல்வேறு முபல்லிகளோடு இவர்களுடைய சிட்டிங்கும் நடந்தது. அவற்றில் இஸ்லாம் மற்றும் அகமதிய தொடர்பாக விளக்கமாக கூறப்பட்டது. அவர் கூறினார், சனி மற்றும் ஞாயிறுக்கு இடைப்பட்ட இரவு ஏறக்குறைய 2 மணி அளவில் அவர் தங்கியிருந்த ஓட்டலில் அவருடைய அறையில் நான் தொலை வைப்பதை போன்ற சத்தம் வந்தது. கூறுகிறார், நான் சத்தத்தை கேட்டவுடன் எழுந்து அமர்ந்து விட்டேன். எழுந்த பிறகு அவருக்கு அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. கூறினார், அவர் தன்னுடைய மனைவியை எழுப்பினார். கனவை பற்றி கூறினார்கள். இவர் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை மதியம் பையத் நடந்த போது அதற்கு முன்பு வந்து பையத் செய்வதாக கூறினார். மேலும் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தார். பிரான்சில் இருந்து வந்த ஒரு அரபு அஹ்மதி கூறினார், இந்த அரபி தன்னுடைய பழைய சம்பவம், பழைய கனவை பற்றி கூறுகிறார். 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் வஃபாத்திற்கு சில காலத்திற்கு முன் நான் கனவில் கண்டேன். யாரோ கூறுகிறார், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா துர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி. பிறகு ஒரு இளைஞனை கண்டேன். அவர் தொடர்பாக இவர் உன்னுடைய புதிய கலீஃபா ஆவார் என்று கனவில் கூறப்பட்டது. கூறுகிறார், இந்த கனவுக்கு பின்னர் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் உடைய வஃபாத் நிகழ்ந்தது. பிறகு கலீஃபாவிற்கான தேர்தல் நடந்தபோது இந்த கனவு நினைவிற்கு வந்தது. போட்டோவை கண்டபோது நீங்களாகவே இருந்தீர்கள். பிறகு ஸ்பெயினின் பகுதியான மர்சியாவில் இருந்து வந்திருந்த மொராக்கோவை சார்ந்த புதிய அஹ்மதி கூறினார், ஒரு மொராக்கோவை சார்ந்த அஹ்மதி அல் தையபுல் ஃபரா சாஹிபோடு பணியாற்றி வந்தார்கள். அவருடைய ஒழுக்கம் மற்றும் மார்க்க நிலையினால் நல்ல தாக்கத்திற்கு ஆளாக இருந்தார். கூறுகிறார், ஒருமுறை பார்த்தேன், பல மொராக்கோவை சார்ந்தவர்கள் இவர்களை எள்ளி நகையாடுகின்றனர். ஒரு நாள் ஒருவர் நீயும் காதியானியா என்று கேட்டார். அதற்கு நான் அது என்ன என்று கேட்டேன். அவர் கூறினார், தையப் அல் ஃபரா சாஹிப் காதியானி ஆவார். நான் அவரிடம் காதியானியத் என்றால் என்ன என்று தையப் சாஹிபிடம் கேட்டபோது அவர்கள் ஜமாத்தின் கொள்கைகளை விளக்கமாக கூறினார்கள். பிறகு நான் MTA பார்த்தேன். அங்கும் அமர்ந்திருக்கக்கூடியவர்களின் முகத்திலிருந்து இது பொய்யர்களின் முகம் அல்ல என்பது தெரிய வந்தது. கூறுகிறார்கள், இதை நான் ஆராய்ந்த பிறகு பைய செய்துவிட்டேன். கூறுகிறார், பையத்திற்கு பிறகு நான் கனவில் கண்டேன், நானும் எனது மனைவியும் அவருடைய வீட்டிற்கு வந்துள்ளோம். கதவு தட்டிய போது அவர் கதவை திறந்து உள்ளே அமர வைத்தார். பிறகு விருந்து உபசரித்தார். பிறகு நாங்கள் தொழுதோம். அவர் பைய செய்த போது 4 ஆண்டுகள் வரை தனியாகவே இருந்தார்கள். மேலும் மக்கள் இவர்களை எள்ளி நகையாடி வந்தனர். ஆனால் ஜமாத் இருக்கவில்லை. பிறகு எனக்கு கடிதம் எழுதினார். பதிலில் நான் இதை எழுதினேன், துஆவும் செய்து வாருங்கள். ரப்பி லா ததிர்னி ஃபர்தம் வ அன்த கைருல் வாரிசீன். கூறுகிறார்கள், இந்த துஆவின் அற்புதத்தினால் 1லிருந்து 2, பிறகு 2லிருந்து 4 இவ்வாறு மேலும் குடும்பங்கள் அகமதியத்தில் இணைந்தன. தற்போது 11 அகமதிகளை உடைய ஜமாத் உருவாகிவிட்டது. பிறகு இத்தாலியிலிருந்து ஒரு நண்பர் அங்கு தொலை வைத்துக் கொண்டிருந்தார். மக்கள் அவர்களை கேலி கிண்டல் செய்து வந்தனர். இதனால் கவலை அடைந்திருந்தார்கள். நான் அவர்களுக்கு கூறினேன், கவலை அடைய தேவையில்லை. அல்லாஹ் உங்களை மூமின்களுக்கு தொலை வைப்பதற்காக தேர்ந்தெடுத்துள்ளான். நீங்கள் முதலில் மூமின் அல்லாதவர்களுக்காக தொலை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். எவ்வாறு இருப்பினும் ஒரு அழகான சூழலில் நல்ல விஷயங்கள் பேசப்பட்டன. ஒவ்வொருவரும் நல்ல தாக்கத்தை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். மேலும் பிரஸ் அண்ட் மீடியாவும் கணிசமாக கவரேஜ் கொடுத்தார்கள். பள்ளிவாசல் திறப்பு, ஜல்சா சாலானா போன்றவை 60ஐ விட அதிக செய்திகள் பல்வேறு
बस ये बातें சேனல்களிலும் வந்துள்ளன. செய்தித்தாள்கள் मुस्तैद का தவிர்த்து 4 டிவி சேனல்களிலும் 4 ரேடியோ ஸ்டேஷனும் இதில் அடங்கும். जो कि इफ्ता ஜமாத்தின் கணிப்பின் அடிப்படையில் எலக்ட்ரானிக் அண்ட் பிரிண்ட் மீடியா மூலமாக மொத்தமாக 37 மில்லியன் மக்கள் வரை தூதி செய்தி சென்றடைந்துள்ளது. இந்த விஷயங்கள் அல்லாஹ்வின் குறிப்பான உதவிகளை வெளிப்படுத்துகின்றன. இவைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். பள்ளிவாசல்களின் திறப்பு விழா, ஜல்சா அல்லது गुजार होना चाहिए। பள்ளிவாசல் அடிக்கல் நாட்டு விழாவின் போது அல்லாஹ்வின் அருள் நமக்கு காட்டப்படுகிறது. अपनी ताईदाद இப்போது நான் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதன் கவனமூட்டக்கூடிய बात की फिक्र होनी चाहिए। சில விஷயங்களை கூற விரும்புகிறேன். कहीं हम में से நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறோம், மேலும் இருக்கவும் வேண்டும். हमारे शाम அவன் எவ்வாறெல்லாம் தன்னுடைய உதவிகளின் காட்சியை காண்பிக்கின்றான், அதே வேளையில் நம்மில் ஏதேனும் ஒருவருடைய செயல் நம்மை இந்த அருள்களின் பங்கு பெறுவதிலிருந்து விலக்கி வைத்துவிடக் கூடாது என்ற கவலையும் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பொதுவாக சிறப்பம்சங்களே தென்படுகின்றன, इस तरह हम ஆனால் நமது குறைபாடுகளின் பக்கமும் நாம் பார்க்க வேண்டும். बेहतर कर सकते हैं। மேலும் எவ்வாறு நமது நிலைகளையும் நமது பணிகளையும் சிறந்ததாக ஆக்க இயலும் என முயற்சி செய்ய வேண்டும். नेशनल आमला के दौरान குறிப்பாக பொறுப்பாளர்கள், कुरान को அதிலும் குறிப்பாக நேஷனல் ஆம்லாவின் பொறுப்பாளர்கள், जर्मनी के अमीर साहब ने மேலும் மேலிட பணியாளர்கள் बाज இதை ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாகும். तो जो तलब या खामियां और कमजोरियां उसके बाद ஒரு சில விஷயங்கள் கவனம் செலுத்தத்தக்கதாகவும் குறை அல்லது பலவீனங்கள் இருந்தன. ஜெர்மனியின் அமீர் சாஹிப் எழுதினார்கள், பலவீனம் இருந்துவிட்டது, काफी नहीं है। இதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். इन बातों को जायज ஆனால் இதை எழுதிவிடுவது तौर पर போதுமானதென்று. எதுவரை முழு வருடமும் இவ்விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கவில்லையோ, மேலும் செயலளவில் இதை திருத்திக் கொள்வதற்கான ஏற்பாடு செய்யவில்லை என்றால் है और மன்னிப்புக்கு எந்த பயனும் இல்லை. मुशरिक जनरल खातून ने மன்னிப்பு எந்த பலனையும் அளிக்க இயலாது. दुनिया की आई அசல் விஷயம் சீர்திருத்தமாகும், जलसे के மேலும் செயல் முயற்சியாகும். से என்னிடம் ஒரு ஜேர்னலிஸ்ட் பெண்மணி அங்கு அநேகமாக மெசிடோனியாவிலிருந்து வந்திருந்தார்கள். ये भी हो இவ்வாறு கேள்வி கேட்டார், அதாவது ஜல்சாவின் அனைத்து ஏற்பாடுகளிலும் திருப்தியாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அவருடைய நியத் என்னவாக இருந்தது என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். मैंने ஒரு சில குறைகளை சுட்டிக்காட்ட கூட விரும்பி இருக்கலாம். की करने वाली कौमें நான் 100% திருப்தியாக இருக்கிறோம் என்று கூறியிருந்தால் அடுத்த கேள்வி கேட்டிருக்க கூடும். நான் அவருக்கு இவ்வாறு பதில் கூறினேன், அதாவது कह सकते முன்னேறக்கூடிய சமுதாயங்கள் மேலும் மேலும் முன்னேறுவதன் தேட்டத்தில் இருக்கும். और जाहिरी कमियां ஒரு சிலர் புகழ்வதை கேட்டுவிட்டு ये तो कभी நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்துவிட்டோம், மிக உயர்வான வேலை நடந்துவிட்டது என்று எம்மால் கூற இயலாது. तो बहरहाल மேலும் வெளிப்படையான குறைகளை மறந்துவிடவும் முடியாது. सिस्टम का ही है मसला। இதை கண்டும் காணாமல் விட்டுவிடவும் முடியாது, விட்டுவிடவும் கூடாது. जब मेरे प्रोग्राम थे எவ்வாறு இருப்பினும் அவர் அமைதியாகிவிட்டார். बहरहाल சவுண்ட் சிஸ்டமின் பிரச்சனை இதுவாகும். उसको जब मैंने बताया कि 2-3 முறை என்னுடைய புரோகிராம் இருந்தபோது கோளாறுகள் ஏற்பட்டன. आगे नहीं किया वो चुप हो எவ்வாறு இருப்பினும் நான் சவுண்ட் சிஸ்டமின் கோளாறு பற்றி கூறியபோது அமைதியாகிவிட்டார். गया। बेशक இவர்களே குறைகளை சுட்டிக்காட்டுகிறார்களே என்று கூட நினைத்து அமைதியாக இருக்கலாம். 100% परफेक्शन नहीं आ सकता, எவ்வாறு இருப்பினும் लेकिन 100% बेहतर से बेहतर பெர்ஃபெக்ஷன் வர இயலாது என்பது சரிதான். और साउंड ஆனால் எவ்வளவு சிறப்பாக முடியுமோ செய்ய முயற்சி செய்ய வேண்டும். सिस्टम लापरवाही की वजह से हुई। சவுண்ட் சிஸ்டமில் ஏற்பட்ட கோளாறு முழுக்க முழுக்க கவனக்குறைவினால் ஏற்பட்டதாகும். करके ये कह चुका था ஆனால் நான் ஒரு நாளுக்கு முன்பாகவே பணியாளர்களை பார்த்து கூறியிருந்தேன், அதாவது உங்களுடைய பணியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் छोटे से छोटे பொதுவாக மாஷா அல்லாஹ் அனைவரும் ட்ரெயின்டு ஆவார்கள், கவனக்குறைவினால் தான் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். अफसरों ने ये समझ எனவே சின்ன சின்ன பணியை கூட சாதாரணமாக கருதாதீர்கள். ஆனால் और सब அதிகாரிகள் उसकी वजह से खराबियां पैदा हुई। இந்த வழிகாட்டல் பணியாளர்களுக்கு தான் நமக்கு கிடையாது என புரிந்து விட்டார்களோ என்னவோ, उससे जाहिर होता है அதன் காரணமாக जो बेहतियातियां की அனைத்து பிரச்சனைகளும் ஏற்பட்டன. वो लापरवाही की वजह ஆராய்ந்ததன் பின்னர் இப்போது தெரிய வந்துள்ளதிலிருந்து கவனக்குறைவினால் ஏற்பட்டதாகும் என்பதும், बगैर किसी निगरानी के छोड़ा हुआ था। இந்த கவனக்குறைவினால் மிகப்பெரிய விபத்து நிகழ்ந்திருக்க கூட காரணமாகி இருக்கலாம் என்பதும் தெரிகிறது. इसकी वजह से आवाज बंद மின்சாரத்தின் பாயிண்ட்ஸ் எந்த கண்காணிப்பும் இல்லாமல் விடப்பட்டிருந்தது. அதன் காரணத்தினால் எவரோ வந்து லவுட் ஸ்பீக்கரின் பிளக்கை கலற்றிவிட்டார்.
அதன் காரணத்தால் சப்தம் நின்று விட்டது. अपने இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ये कि बिजली का कितना ஜல்சாவின் ஏற்பாட்டாளர்களுக்கு और कोई जायद चीज हम लगा தங்களுடைய லோடு பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். का इंतजाम किया हुआ था। மின்சாரம் எவ்வளவு லோடு நம்மிடம் இருக்கிறது, ஏதேனும் கூடுதலாக மாட்ட இயலுமா இயலாதா, அங்கு தேநீர் போடுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சவுண்ட் சிஸ்டமின் பிளக்கிலேயே தேநீருக்கான ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள். அதன் காரணத்தால் ஃபியூஸ் போய்விட்டது. मैं बार बार இதனால் சப்தம் நின்றுவிட்டது. याद के लिए कहता हूँ, நான் மீண்டும் மீண்டும் கவனமாக இருக்குமாறு கூறுகிறேன். सिक्योरिटी की तरफ तवज्जो दिलाता हूँ। மேலும் बड़ा सिक्योरिटी पॉइंट செக்யூரிட்டியின் பக்கம் கவனமூட்டுகிறேன். और प्लग எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான செக்யூரிட்டி பாயிண்ட் ऐसा हो रहा है இந்த ஃபியூஸ் பாக்ஸ், பிளக் கனெக்ஷன் போன்றவையாகும். तो मुकम्मल सिक्योरिटी யூகேவிலும் ஜல்சா நடக்க இருக்கிறது. जहाँ இவர்களும் நினைவில் கொள்ள வேண்டும், मेजर मेन मार्क மெயின் மார்க்கிற்கு உள் पॉइंट्स हों மின்சார பாயிண்டுகளில் और 24 மணி நேரமும் முழுமையான செக்யூரிட்டி இருக்க வேண்டும். कारकुनों के लिए மேலும் பணியாளர்களுக்கு தேநீர் போட வேண்டுமென்றால் देते हैं வேறு இடத்திலிருந்து போட்டு கொண்டு வாருங்கள். को बदल देंगे। ஜெர்மனியின் அமீர் சாப் அவர்கள், நாங்கள் அடுத்த ஆண்டு இந்த கம்பெனியை மாற்றி விடுவோம் என்று பதிலளிக்கிறார்கள். गाना बातें हैं எவர்களிடமிருந்து சவுண்ட் சிஸ்டமை பெற்றோமோ. फिर बेहतियाती இது சிறுபிள்ளைத்தனமான பேச்சுக்களாகும். ये नतीजे निकलेंगे। மாற்றிவிட்டு பிறகு கவனக்குறைவு இருந்தால் என்ன விளைவு ஏற்படும்? मुकम्मल எதுவரை इताअत की எல்லா விஷயத்திலும் முழுமையான கட்டுப்படும் பழக்கத்தை மேற்கொள்ளவில்லையோ, उस वक्त तक यही कुछ होता பேச்சை கேட்டு அமல் செய்வதற்கு முயற்சி செய்யவில்லையோ, அதுவரை இவைகளே நடக்கும். இந்த தவறுகள், சின்ன சின்ன குறைகள் வந்து கொண்டிருக்கும். आवाज बंद हो गई, उसके भी कई बहाने हैं। பையத்தின் போதும் சவுண்ட் ये तो अच्छा நின்றுவிட்டது. बैत के अल्फाज दोबारा இதற்கும் பல்வேறு சாக்கு போக்குகள். दुनिया से நல்ல வேளை நான் பையத்தின் வார்த்தைகளை மீண்டும் படித்தேன். अल्फाज दोहरा दिए, बड़ा अच्छा உலகெங்கிலிருந்தும் நன்றி கூறி ஃபேக்ஸ்கள் வர ஆரம்பித்து விட்டன. के अल्फाज से महरूम நீங்கள் மீண்டும் ஒருமுறை கூறினீர்கள், இல்லையென்றால் எங்களுக்கு சத்தம் கேட்கவே இல்லை. மேலும் பையத்தின் வார்த்தைகளிலிருந்து நாங்கள் இழப்பிற்குரியவர்களாயிருப்போம். குறிப்பாக பாகிஸ்தானிகள் கூறுகிறார்கள், இங்கு பையத் நடக்கும்போது பொதுவாக ஆங்கிலத்தில் வார்த்தைகள் கூறப்படுகின்றன. உருதுவில் பையத் மிக குறைவாக இருக்கிறது. நாங்கள் உருதுவில் इस तरफ பையத் இருக்க வேண்டும் என விரும்புகிறோம். இதனால் அவர்கள் தரப்பிலிருந்து அதிகமாக இந்த விஷயத்தை வெளிப்படுத்தினார்கள். இதன் பக்கம் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகும். இதேபோல் ஜெர்மனியின் ஏற்பாட்டாளர்களுக்கு जो इस्तेमाल की गई वहाँ उसकी சாப்பாடு விஷயத்தில் நான் கடந்த முறையும் கவனமூட்டியிருந்தேன். तारीख एक्सपायरी हुई थी। அங்கு உபயோகிக்கப்பட்ட சில ரொட்டி பாக்கெட்டுகளின் தேதி எக்ஸ்பயர் ஆகி இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. और इन तमाम இது தொடர்பாகவும் அவர்கள் ஆராய்ந்து பதிலளிக்க வேண்டும். आ गई மேலும் मजीद कारकुनों से पूछ के இப்போது நம்முன் வந்த இந்த அனைத்து குறைகளையும் चाहिए அல்லது மேலும் பணியாளர்களிடம் விசாரித்து நான் கூறியது போன்று ஒரு சிவப்பு புத்தகம் போட வேண்டும். कमियां அந்த ரெட் புக்கில் இந்த அனைத்து குறைகளும் எழுதப்பட வேண்டும். भी करनी चाहिए। பிறகு இதை பார்த்து அடுத்த வருடங்களுக்கு சிறந்த ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும். அதை படிக்கவும் வேண்டும். पर गौर होना चाहिए सारा साल किस तरह हम इसको बेहतर எழுதினால் மட்டும் போதாது, எவ்வாறு மிகச் சிறப்பாக ஆக்க இயலும் என்பதை முழு வருடமும் சிந்திக்க வேண்டும். तभी इसका எவ்வாறு இருப்பினும் செயலளவில் சிறப்பாக்குங்கள். அப்போதுதான் வாதம் சரியாகும். வெறும் பேச்சினால் அல்ல, கவனம் இருந்தால் அனைத்தும் इसी तरह हुआ था। இயலும். கனடா ஜமாத்திலும் ஒரு வருடம் இவ்வாறு ஆனது. அவர்களுக்கு நான் கவனமூட்டினேன். அவர்கள் கவனம் செலுத்தினார்கள், செயல் நடவடிக்கை எடுத்தனர். மிகச் சிறப்பான ஏற்பாடுகள் இருக்கிறது என அங்குள்ளவர்கள் எழுதுகின்றனர். அவர்கள் பேச்சை கேட்டார்கள், அமல் செய்தார்கள், அல்லது அமல் செய்வதற்கு முயற்சி செய்ததினாலாகும். अपनी वाले भी ஜெர்மனியினரும் இதன்படி செயல்பட்டால் अल्लाह ताला बेहतरी होगी। இன்ஷா அல்லாஹ் மேம்படும். आम कारकुन और अफराद जमात சாதாரண பணியாளரும் ஜமாத் உறுப்பினர்களும் நிம்மதியிழந்து எழுதுகின்றனர். இப்போதும் எழுதக்கூடும். ஆனால் தேசிய பொறுப்பாளர்கள் தமது கூட்டிலிருந்து வெளிவர வேண்டியது அவசியமாகும். वो बाहर निकलें और வெளியே வாருங்கள். समझें और खादम समझकर அவர்கள் தங்களை தாமே அதிகாரியாக கருதாமல் पैदा करें। தொண்டனாக கருதி ஜமாத்திற்கு தொண்டாற்றுங்கள். இந்த சிந்தனை தன்னுள் உருவாக்குங்கள். कामयाबियां அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் நற்பாக்கியத்தை வழங்குவானாக. अल्लाह ताला के फजल மேலும் मौसूफ व मुंसफ ஜமாத்திற்கு கிடைக்கின்ற வெற்றிகளை அல்லாஹ்வின் அருளினால்தான் என்று கருதுங்கள். और अल्लाह ताला की शुक्रगुजारी में பணிவு, அடக்கம் மற்றும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் அனைத்து பொறுப்பாளர்களிலும் இந்த ஆன்மாவை உருவாக்குவானாக. மேலும் நாம் அல்லாஹ்வின் அருளை முன்பை விட அதிகமாக ஈர்க்கக்கூடியவர்களாக ஆவோமாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر